மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் முதுகுளத்தூர் ஒன்றிய செயலாளர் தர்மர் ஆகியோர் போட்டியிடுவதாக அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட 6 எம்பிக்களின் பதவிக்காலம் ஜூன் 29ஆம் தேதி நிறைவடைகிறது. இதனால் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதில் திமுக 4 இடங்களையும் அதிமுக 2 இடங்களையும் கைப்பற்ற வாய்ப்புள்ளது. திமுக 4 இடங்களில் ஒரு இடத்தை காங்கிரசுக்கு ஒதுக்கியுள்ளது. மீதமுள்ள 3 இடங்களுக்கு தஞ்சை கல்யாண சுந்தரம், கிரிராஜன், KRN ராஜேஷ்குமார் ஆகிய 3 பேர் திமுக சார்பில் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 2 பதவிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகமும் முதுகுளத்தூர் ஒன்றிய செயலாளர் ஆர் தர்மர் ஆகியோர் போட்டியிடுவதாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக அறிவித்துள்ளனர். முன்னதாக அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி வி சண்முகம், செம்மலை உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக நிறுத்த வாய்ப்பு இருப்பதாக பேச்சு அடிபட்ட நிலையில் வட மாவட்டத்தில் இருந்து ஒருவருக்கும் தென் மாவட்டத்திலிருந்து ஒருவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டத்தில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ள தர்மர் அதிமுகவில் நீண்டகால உறுப்பினராக இருந்து வருகிறார். முன்னாள் மாவட்ட செயலாளராக பதவி வகித்துள்ள இவர் இந்த மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையிலும் அவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் சி வி சண்முகம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டதை வரவேற்று திண்டிவனத்தில் உள்ள அவரது இல்ல முன்பாக ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பெயர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அக்கட்சியில் ஒரு பதவிக்கு பலத்த போட்டி நிலவுகிறது.